வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 11 நாள் 4 செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் 18 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். 2026 ஆகஸ்ட் 15 கிராம சபை புதிய பரிணாமத்தை எட்டியுள்ளது. அப்போது 21 ஆண்டுகளுக்கு முன் கொண்டுவரப்பட்ட பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 2018 மார்ச் 25 அன்று சென்னையில் நல்லூர் வட்டத்தின் 1000 இளைஞர்கள் சந்திப்பில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. அது முதல் தொடர்ந்து நல்லூர் வட்டம் விழிப்புணர்வு அளித்து வந்தாலும் தமிழக மக்கள் இது நமக்கான சட்டம் என்று உணரப்படாத அளவிற்கு கட்சி அரசியல் தாக்கம் வலுவாக இருந்து வந்துள்ளது. அதன் காரணமாக 2018 அந்த 1000 இளைஞர்களின் 3வது சக்தி சந்திப்பிற்கு பிறகு நல்லூர் வட்டத்தின் தொடர் முயற்சி காரணமாக அவ்வப்போது தமிழகத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டங்கள் அரைகுறையாகவே நடைபெற்று வந்துள்ளன. ஆனால் இந்த 2026 ஆகஸ்ட் 15 கிராம சபை மக்கள் விழிப்புணர்வில் நல்ல முன்னேற்றத்தை காண முடிகிறது. ஆம், மக்களது விழிப்புணர்வால் கிராம சபை கூட்டம் பற்றிய தகவல் அழைப்பிதழ் மூலமாகவும் ஒலிபெருக்கி மூலமாகவும் நேரில் அழைப்பதன் மூலமாகவும் வெளிப்பட்டு வருகிறது. அதைவிட முக்கியம், கிராம சபைக்கு முன்னதாக மக்கள் ஒன்று கூடி தங்களை தயார் செய்து கொள்வதும் என்ன தீர்மானம் கொண்டு வரலாம் என்று கலந்தாலோசிப்பதும் மிகவும் ஆக்கப்பூர்வமான தகவல். அப்படி ஒரு முன் தயாரிப்பு கூட்டம்தான் வேலூர் மாவட்டம் காட்பாடி வட்டம் கண்டிப்பேடு ஊராட்சி சாந்தி நகர் மற்றும் ஆயக்கவுண்டனூர் பொன்னியம்மன் கோவிலில் நடைபெற்றது. இதில் தர்மபுரி மாவட்ட கிராமக்கள பொறுப்பாளர் தங்கதேசன் கலந்து கொண்டு வழிநடத்தினார். வேலூர் மண்டல பொறுப்பாளர் சிவக்குமார் இதற்கான ஏற்பாட்டினை செய்திருந்தார் என்பதும் இதுபோன்றதொரு முன் தயாரிப்பு தேனி மாவட்டம் எரசக்க நாயக்கனூரிலும் நடைபெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதன் விளைவாக ஆகஸ்ட் 15 கிராம சபையில் தேனி மாவட்டம் எரசக்க நாயக்கனூரில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டதும் மக்கள் ஒற்றுமையுடன் 17 தீர்மானங்களை சொல்லி பதிவேட்டில் பதிய வைத்ததும் அதன் பிறகு பொதுமக்கள் பதிவேட்டில் கையெழுத்திட்டதும் 30 ஆண்டுகளில் அந்த ஊராட்சியில் இதுவரை நடந்திராத தகவல். அதே போன்று வேலூர் மாவட்டம் கண்டிப்பேடு ஊராட்சியிலும் மக்கள் விழிப்புணர்வுடன் தீர்மானங்கள் நிறைவேற்றி பதிவேட்டில் பதிவு செய்து கையெழுத்திட்டதும் இதுவரை நடந்திராததே. நல்லூர் வட்டத்தின் வேண்டுகோள். ஆகஸ்ட் 15 கிராம சபையினை தொடர்ந்து அடுத்து உடனே அக்டோபர் 2 கிராம சபை வருவதும் தமிழக மக்களுக்கு அரிய வாய்ப்பு. ஆகஸ்ட் 15 கிராம சபையை சரியாக நடத்த தவறவிட்டவர்கள் மீண்டும் பொதுமக்களை ஒருங்கிணைத்து முன்னதாக ஒரு நாள் மாதிரி கிராம சபையை நடத்துவதே மக்கள் தயாரிப்பு ஆகும். மேலும் விளக்கங்கள் பெற வியாழன் இரவு 8 மணிக்கு நடைபெறும் இணையவழி சந்திப்பில் சந்திப்போம் என்கிறார் கிராமக்கள மாநில பொறுப்பாளர் பிரபு. சாதனை மாணவர்களின் தொடர் செயல்பாடுகளுக்கு டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை பாராட்டும் வழிகாட்டலும். நல்லூர் வட்டத்தின் 9வது துறை சாதனை மாணவர்கள் துறை. இத்துறையில் பெரும்பாலும் அனைவருமே அரசு பள்ளி மாணவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சிவகங்கை மாவட்டம் அரியக்குடி அரசினர் மேல்நிலைப்பள்ளி மாணிக்க மாணவர்களில் ஒருவரான விஷ்ணு இத்துறைக்கு பொறுப்பேற்று மனோஜ், மிதுன், முத்துக்கருப்பன் ஆகிய 12 பேர் குழுவுடன் முதல் நிகழ்வாக விகோ சேட்டிலைட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தினர். அதில் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களின் வழிகாட்டுதல் மிகவும் குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் சாதனை மாணவர்களுக்கு தொடர்ந்து இணையதள வழியாக வழிநடத்தியும் ஆலோசனை வழங்கியும் வருகிறார். ஆகஸ்ட் 16 அன்று தமிழகத்தின் 6 மாவட்டங்களில் இருந்து பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த 55 மாணவர்களுக்கான ஒரு நாள் நேரிடை சந்திப்பு ஈரோடு செங்குந்தர் மேல்நிலைப்பள்ளி அரங்கத்தில் நடைபெற்றது. இந்த ஒரு நாள் சாதனை மாணவர்கள் சந்திப்பினை நல்லூர் வட்டம் சாதனை மாணவர்கள் துறை மாநில பொறுப்பாளர் விஷ்ணு, அரசு இயல்கள பொறுப்பாளரும் 3ஆம் ஆண்டு கல்லூரி பயிலும் மாணவியுமான செல்வி கீர்த்திகா, 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவியும் 2 முறை கின்னஸ் சாதனை புரிந்த நல்லூர் வட்டம் மாணிக்க மாணவர் துறை சென்னை மாவட்ட பொறுப்பாளருமான செல்வி ஓவிய சேனா ஆகியோர் வழிநடத்தினர். இதில் மாணவர்களின் பெற்றோர், ஆசிரியர் சிலரும் கூட கலந்து கொண்டனர். அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் தங்கவேலு ஐயா,
செங்குந்தர் பள்ளிகளின் நிர்வாக தலைவர் சிவானந்தம் ஐயா இருவரும் கலந்து கொண்டு மாணவர்களின் திறன்களை கண்டு பாராட்டினர். நல்லூர் வட்டம் மாநில வழிகாட்டி அன்பு சாதனை மாணவர்களுக்கான பண்புகள் பற்றியும், நல்லூர் வட்டம் பாலு அவர்கள் சாதனை மாணவர்கள் நாட்டிற்கு எதிர்காலத்தில் தலைமை பொறுப்பேற்க தயாராக வேண்டும் என்றும் பேசினர். இந்த சந்திப்பில் பிற்பகல் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் காணொலி வழியாக பேசியது பற்றி மாணவர்கள் கூறும்போது, தேனி மாவட்டம் இன்னைக்கு மயில்சாமி அண்ணாதுரை ஐயா நம்ம கூட ஒரு காணொலி வாயிலாக பதிவு மூலமாக நம்ம கூட பேசியிருந்தார். அவருக்கு எவ்வளவோ ஒர்க் இருக்கலாம், வேலை இருக்கலாம், வேறு இடத்துக்கு போகிறது இருக்கலாம். ஆனால் அவர் நம்மளுக்காக டயத்தை ஒதுக்கி நம்ம கூட இன்றைக்கி ஒரு கலந்துரையாடல் இருந்துச்சு. அதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். மகிழ்ச்சி. இது எங்களது வாழ்நாளில் பெருமைக்குரிய நாள் என்று கூறினர். இதோ அவரது உரை, காணொலி உரை உங்களுக்காக. வணக்கம். 80வது இந்திய சுதந்திர தின விழாவை கொண்டாடி அதே கையோட இன்னைக்கு 16ஆம் தேதி ஈரோட்டில் கலந்து வந்திருக்கக்கூடிய நல்லூர் வட்டத்தினுடைய சாதனை மாணவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கொஞ்ச நாளைக்கு முன்ன நாம பேசணும். அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்ன நம் மாணவர்களாக சிறிய செயற்கைக்கோள் செய்ய முடியுமா அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு வந்தீங்க இல்லையா? அதில் ஒரு சிலரோட அப்படி ஊக்குவிச்சு கொண்டு வந்து அதை நாம் மேலே அனுப்பிச்சிட்டு அதற்கு பிரகாரம் கூட அப்படியே இல்லாமல் தொடரோட்டமாக அதில் நாம் என்ன கண்டுபிடித்தோம், என்ன செய்தோம், என்ன செய்ய தவறினோம், ரெண்டுமே நாம் பார்த்தோம். அதை பார்த்து அப்படி நிறுத்தாமல் அழகப்பா பல்கலைக்கழகத்துடன் சேர்ந்து அடுத்த கட்ட ஆராய்ச்சியாக அதிலும் அவர்களும் கலந்துட்டாங்க. நீங்களும் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த கட்ட ஆராய்ச்சி எப்படி போகும்ட்டு அப்புறம் அதை ஒரு கருத்தரங்கு மாதிரி சொல்கிறதுக்கான வழிமுறைகள் இதெல்லாம் வச்சுட்டு வரும்பொழுது இன்னும் எப்படி செய்ய முடியும், அடுத்த கட்டமாக நம்ம என்ன தவறுபட்டதை அடுத்த நம்ம எடுத்துட்டு எப்படி போக முடியும் அப்படிங்கிற இன்னொரு முயற்சியாக அதிலும் அப்போ நான் கலந்துக்கிட்டேன். திருச்சியில் 70 மாணவர்கள் 60 பேர் நினைக்கிறேன் கலந்து கொண்ட. அதுலேயும் இப்படி காணொலி மூலியமாக தான் அப்போ நான் டெல்லியில் இருந்தேன். அப்போ நான் உங்களோட பேசணும்னு நினைக்கிறேன். இப்படி அப்பப்போ பேசிக்கிட்டு இருந்தாலும் உங்களுடைய வளர்ச்சி தொடர்ச்சியாக வந்துருக்குது. சமூகத்தில் ஸ்டார்ட் அப் டிஎனில் போய் நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு அடுத்தது என்ன போகலாம் அப்படிங்கிற வகையில் விவாதித்ததாகும். அதுவும் எனக்கு வந்துச்சு. அதனால் சில பணிகளை கொடுத்துருக்காங்க. அதை சரியாக செய்யும் பொழுது ஊக்குவிப்பாக அடுத்த போவதற்கான வாய்ப்பு இருக்குது. இது செயற்கைக்கோள் அறிவியல் சம்பந்தமாக மாணவர்கள் செய்கிறது. இதை தாண்டி உங்கள் விளையாட்டுகளாக இருக்கலாம், மற்ற குழு பணிகளாக இருக்கலாம். அதுலேயும் குறிப்பிட்ட மாணவர்கள் கிட்டத்தட்ட 30 பேருக்கு மேலே இதில் பங்கு கொண்டு அதை தினம் எல்லாரும் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் அங்கங்கே காலையில் 5:40 6:10 வரைக்கும் நீங்கள் கூடி பேசுகிறீங்க, சொல்கிறீங்க. இதனுடைய ஒட்டுமொத்த இதாக இன்னைக்கு நம்ம திரும்ப ஈரோட்டில் சேர்ந்துருக்கீங்க. இன்னைக்கு உங்கள் கூட கலந்துக்க முடியலை. ஏன்னா என்னுடைய கால அட்டவணை அப்படிங்கிறது பல மாதங்களுக்கு முன்னே ஓரளவுக்கு போட்டுறேன். நான் இப்போ அனுப்புகிறேன். விஷ்ணுவோ அல்லது நீங்கள் யாராவது பார்க்கலாம். கிட்டத்தட்ட எனக்கு அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதம் வரைக்கும் எல்லா நாளும் இல்லாட்டியும் பிப்ரவரி மாதம் வரைக்கும் பல நாட்கள் எங்கே போகணும் அப்படிங்கிறத, என்னென்ன பணிகள் எங்கே இருக்கணும், என்ன பணிகள் அப்படின்னு இருக்குது. அதை நோக்கி நாம் செய்ய வேண்டிய வேலைகள் எனக்கு இருக்குது. உடனே அங்கே ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றது மட்டும் இல்லை, அதுக்காக தயார் பண்ண வேண்டி இருக்குது. அது வெவ்வேறு வகையான கட்டங்களாக இருக்குது. பாதுகாப்பு துறையிலிருந்து நம்ம விவசாயமாக இருக்கலாம், கல்வித்துறையாக இருக்கலாம், சமீபத்தில் மருத்துவத்துறையிலையும் கூட நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது அநேகமாக ஒரு பெரிதாக இப்போ உங்க கூட பேசிகிட்டு இருக்கேன்னா, இதே சமயத்தில் காஞ்சிபுரத்தில் நம்முடைய மருத்துவத்துறையினுடைய அமைச்சர் அங்கே ஒரு வேனில், மொபைல் வேனில் சர்ஜரி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத புது வகையான சாதனங்கள் கொண்டு நம்மளே செஞ்சது. அது குழுவாக அதை மருத்துவ
மாணவர்களுக்கும், மருத்துவ பேராசிரியர்களுக்கும், மருத்துவ சிகிச்சை செய்பவர்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு பயிற்சி முகாமாக 2, 3 நாள் நடத்துறோம். இது வந்து எல்லாம் சரியா போகும் பட்சத்துல, தமிழ்நாடு முழுவதும் இதை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் உருவாக்குறோம். அதாவது மொபைல் வேன் மார போகும். அந்த மொபைல் வேன்ல அ நோயாளி வந்துட்டாருன்னா, அவருக்கு ஆப்பரேஷன் தூரத்தில் இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரியிலிருந்து டாக்டர் இங்க பண்ண முடியும். 1. அப்புறம் அதே மாதிரி பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்கும் இல்லையா? ஆரம்ப சுகாதார நிலையம். அங்க போனா, அங்க அங்க இருப்பாங்க. ஆனா ஆனா அ கோயம்புத்தூர்லயோ, சென்னையிலயோ இருக்கக்கூடிய பெரிய ஆஸ்பத்திரியில இருந்து கூட டாக்டர் அவங்களுக்கு ஆப்பரேஷன் தேவை அப்படின்னா பண்ண முடியும். பரிசோதனைகள் பண்ண முடியும். இப்படி பலதும் பலதும் கொண்டு வந்து அ வீடு தேடி மருத்துவம் இருக்கு இல்லையா? அத வந்து மருந்தை தாண்டி அந்த உண்மையான மருத்துவத்தையே ஒரு அறுவை சிகிச்சை செய்யறதோ, ஒரு டயக்னோஸ்டிக் பண்றது எல்லாத்தையும் கூட செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாக்குறோம். இப்படி எதுக்காக சொல்ல வரேன்னா, பல துறைகள்ல நாம இன்னைக்கு போயிருக்கோம் அப்படின்னா, அதுக்கு எல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒண்ணு இது என்ன பெரிய ராக்கெட் சயன்ஸ் தான் சொல்லுவாங்க இல்லையா? ஆனா காரணம் என்ன அப்படின்னா, அந்த ராக்கெட் சயன்ஸ்ல கத்துக்கும் பொழுது, நாளைக்கு ராக்கெட் விடுறத நான் கிட்டத்தட்ட 4, 8 வருஷமா கிட்டத்தட்ட அந்த பணியில அதிகமா எனக்கு இல்லைனாலும் கூட, அதில் கற்றுக்கொண்டது எனக்கு நிறைய பல துறைகளிலும் பல துறைகள் உதவுது. அந்த வகையில இன்றைக்கு நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லையா? இந்த இது வந்து நீங்க நாளைக்கு ஒரு ராக்கெட்டே செய்யாம போனோம். செய்யலாம். செய்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வரலாம். அது போலாம். அப்படி இல்லனாலும் கூட எந்த துறைக்கு போனாலும் கூட அதுல நம்முடைய பணிகள செய்ய முடியும். ஏன்னா, அதற்கான திறன்கள் இது தேவைப்படுது. ஒண்ண பார்க்கிறது, பார்த்துட்டு எப்படி செய்யலாம்னு திட்டமிடுறது, அத குழுவாக சேர்ந்து அதை அமைக்கிறது, அமைச்சு அத லான்ச் பண்றது, லான்ச் பண்ண பிறகு அது சரியா இயங்குதான்னு ஒண்ணு பார்க்கிறது. அப்புறம் அதிலிருந்து வரக்கூடிய தரவுகள் எடுத்துக்கிட்டு, அதிலிருந்து நாம புதிதாக என்னன்னு தெரிஞ்சுக்கிறது. இதையும் பல குழுவாக சேர்ந்து பண்றது. இப்ப இந்த எல்லா ஒட்டுமொத்த கூட்டத்திலயும் இ இ இ இ செஞ்சத விட இன்னும் சிறப்பாக அடுத்தது என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்கிறது. அதற்கான நிதி ஆதாரத்த நம்மளாலேயே முடிஞ்ச அளவுக்கு தேடுறது. இப்படின்னு வருது இல்லையா? இதுதான் பள்ளிக்கூடத்துல இருந்து நீங்க படிக்கிறத விட மிக ஒரு படிப்பாக இது இருக்கும். இந்த படிப்பு. பள்ளிக்கூடத்திலயும் படிக்கணும். அங்கேயும் தேர்வு எழுதணும். அதிலயும் தேறணும். அத அதையும் தாண்டி இதையும் சேர்ந்து 2 வரும் பொழுது, நாளைக்கு உலகத்துல போகும்பொழுது, எந்த தொழிலும் தொழிலாகத்தான் நீங்க இருக்கணும்னு அவசியம் இல்ல. இப்ப வந்து நெறைய மாணவர்கள் இப்பவே நீங்க ஸ்டார்ட் அப்க்கு போயிருக்கீங்கன்னா, ஸ்டார்ட் அப் ட்ரெயின் என்ன பண்ணுது? அது தொழில் செய்பவர்களை தாண்டி தொழில் முனைவோர்களை உருவாக்கும் வருது. தொழில் முனைவோர்கள் பொழுது உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய ஐடியாஸ் இருக்கு இல்லையா? அதை எப்படி ஒரு கேட்ஜெட்டா மாத்துறதோ, அல்லது சமுதாயத்துக்கு சேர்ந்த ஒரு பொருளா மாத்துறதோ, ப்ராசஸா மாத்துறதோ, அது கொண்டு வரும்பொழுது, அது வர்த்தக ரீதியாக உதவும். சரியா புரிஞ்சுக்கணும். வர்த்தக ரீதியாக உதவும், தனக்கும் உதவும், சமுதாயத்துக்கும் உதவும். இதத்தான் நான் போன அவங்க திருச்சியில இருக்கும்போது சொன்னாங்க அப்போ. தானும் வளரணும், தன் வீடும் வளரணும், சமுதாயம் வளரணும். அப்படிங்கிற அந்த கோட்டுல நம்முடைய பணி இருந்துச்சுன்னா, அதுதான் சிறப்பான பணி. அதுதான் சிறப்புன்னு சொல்றேன். இல்லையா? நீங்க காலையில எந்திரிச்சு நீங்க எல்லாரும் கூடி பேசுறீங்கன்னா, ஒரு நல்ல எண்ணத்த உருவாக்குறீங்க. நல்ல எண்ணத்த உள்வாங்குறீங்க. அது கூட போய் நீங்க பள்ளிக்கூடத்துல படிக்கலாம். பல செயல்கள் செய்யலாம். இதே இப்படியே தொடர்ந்து வந்துச்சுன்னா, நல்ல எண்ணம், நல்ல செயலாக மாறுது. நல்ல சொல்லாக மாறுது. இது வந்து மற்றவர்களுக்கும் உதவுது. தனக்கும் உதவுது. அப்படிங்கிற மாரி ஒண்ணு இருந்துச்சுன்னா சிறப்பாக இருக்கும். அதை நோக்கி நல்லோர் வட்டத்தினுடைய பல அங்கங்கள் போனாலும் இது மாதிரி சாதனை மாணவர்கள் அப்படிங்கிற உங்களுடைய இந்த பணியும் சிறப்பாக வரும்பொழுது வருங்காலத்தை பற்றிய ஒரு நல்ல நம்பிக்கை உருவாகுது. அந்த நம்பிக்கை அப்படியே எடுத்துட்டு போங்க. இந்த நம்பிக்கை உங்களையும் வளர்த்தும். உங்கள் அப்பா, அம்மாவையும் மகிழ்விக்கும். நாட்டையும், வீட்டையும் மகிழ்விக்கும். அதுதான் சமுதாயத்தை ஒரு சிறப்பாக கொண்டு வருவதற்கான வழிமுறைகள். நிறைய வந்திருந்தா பேசியிருக்கலாம். ஆனா 2 நாட்களுக்கு 2, 3 நாளுக்கு முன்னால தான் நான் ஈரோட்டிலிருந்து வந்தேன். இப்ப நாளைக்கு புதுக்கோட்டை. இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன்னா, இந்த சமயத்துல புதுக்கோட்டையில இருக்க வேண்டிய அவசியம். திருச்சி வழியா போறேன். இப்படி பயணிச்சுக்கிட்டே இருக்கிறேன். என்னுடைய இத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அனுப்பிச்சர்றேன். அத பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. அதனால தான் என்ன வந்து 5 நாள், 10 நாள், ஈவன் 1 மாசம் முன்னால சொன்னாலும் கூட, அந்த நாள் சரியா இருக்குதான்னு எனக்கு சொல்ல முடியறதில்ல. ஏன்னா, எங்கேயாவது ஒத்துக்கிட்டேன்னா, அது வந்து என்னுடைய சொந்த பணியாகவும் இருக்கலாம். வீட்டு பணியாகவும் இருக்கலாம். அல்லது அரசு சார்ந்தது, அல்லது வேறு துறை சார்ந்ததா இருக்கலாம். ஏதோ ஒண்ணு ஒத்துக்கிட்டோம்னா, ஒத்துக்கிட்டா பிறகு வேணான்னு சொல்றது கஷ்டமா இருக்கும். இல்ல அது அது அதுக்காகத்தான். அந்த முறையில இன்றைக்கு நான் உங்களுடன் நானாக கலந்துக்கிட்டாலும் கண்டிப்பாக என்னால அத புரிஞ்சுக்க முடியுது. அ சிறப்பாக நீங்க போறத எனக்கு சொல்றாங்க. அதையும் நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் நம்பிக்கை செய்திகளையும் பார்க்கும் பொழுது மிக மிக சிறப்பா இருக்குது. அதுவும் சரியா வருது இப்போ. ஆனா,
30 பேர் அப்படிங்கிறது பத்தாது. 30 300 ஆகணும், 300 3000 ஆகணும். அப்படி போவது மட்டும் இல்ல, எல்லாம் சிறப்பாகவும் இருக்கும். 2ம் இருக்கணும். அதுக்காக ஆட்கள மட்டும் சேர்த்துட்டு போயிடுறது நான் சொல்ல. நீங்க 30 சிறப்பா பண்றீங்க. இன்னும் சிறப்பா போகணும். உங்கள் பணியும் அதிகமா போகணும். மற்றவர்களும் நிறைய சேரணும் அப்படின்னு பார்க்குறேன். அதில இன்றைக்கு இங்க சேர்ந்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடன் நல்லோர் வட்டம் பாலு ஐயா இருக்கிறாங்க. அக்னி தங்கவேல் ஐயாவும் இருக்காங்கன்னு தெரியுது. இது எல்லாம் வந்து திரும்ப சொல்றது அப்படித்தான். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நல்லதை செய்யும் பொழுது, சிறப்பாக செய்கிறோம் அப்படிங்கிற பொழுது, அது மாதிரி நம்பிக்கையை அவங்க உருவாக்கும் பொழுது, கண்டிப்பாக நமக்கு அதுக்கான ஒத்துழைப்புகளும் வரும். உதவிகளும் வரும். அதையும் நாம் எடுத்துட்டு போகணும். ஆனா அந்த உதவிகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடத்திக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதை எடுத்துட்டு போங்க. இது எல்லாம் தாண்டி ஒன்ன சொல்ல விரும்புறேன். பொதுப்பணி அப்படிங்கிற பொழுது அது மட்டுமே நம்முடைய முழு பணி இல்லை. நம்முடைய அதை ஒரு செய்யறோம். இதுவும் பொதுப்பணியுடன் சேரணும் அப்படிங்கிறத முழு முதற்கடன் எடுத்துட்டு போங்க. ஏன்னா முக்கியமானது நீங்க வந்து ஒரு மாணவராக, சிறந்த மாணவராக தேர்வில் வரணும். அது ரொம்ப முக்கியம். அப்புறம் இது கற்றுக்கொள்ளக்கூடிய திறன்கள் உங்களுக்கு உதவும். அதையும் சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு வாழ்க்கையில நீங்க முன்னேறணும் அப்படிங்கிற வகையில தான் இது இருக்கணும். அதை நோக்கி நீங்க போகணும். ஸோ ஆக உங்களுக்கும், உங்கள் உடல்நலனுக்கும், உங்கள் உள்ளநலனுக்கும், உங்கள் அறிவுக்கும், உங்கள் வீட்டுக்கும், நாட்டுக்கும் எல்லாம் சேர்ந்த அந்த நேர்கோட்டில் நீங்க போங்க. அந்த நேர்மையான பாதை உங்களை எங்கேயோ கொண்டு செல்லும். வாழ்த்துக்கள். வணக்கம். இந்த உரை நல்லோர் வட்டம் சாதனை மாணவர்கள் மட்டுமல்ல, அனைத்து மாணவ சமூகத்திற்கும் இந்த உரை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புவதாக சாதனை மாணவர்கள் துறை மாநில பொறுப்பாளர் செல்வன் விஷ்ணு தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. நாசா விஞ்ஞானி டாக்டர் டான் தாமஸ் அவர்களுடன் சாதனை மாணவர்கள் குழு சந்திப்பு. காரைக்குடி அமராவதி புதூரில் ஸ்ரீ ராஜராஜன் பொறியியல் கல்லூரியில் ஆகஸ்ட் 17 இன்று நடைபெற்ற பன்னாட்டு அறிவியல் மற்றும் விண்வெளி தொழில்நுட்ப மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக நாசா விண்வெளி வீரர் மற்றும் விஞ்ஞானியான டாக்டர் டான் தாமஸ் அவர்கள் கலந்து கொண்டார். இந்நிகழ்வில் அரியக்குடி அரசு மேல்நிலைப்பள்ளி சாதனை மாணவர்கள் விஷ்ணு, மனோஜ், முத்துக்கருப்பன் ஆகியோரும் கலந்து கொண்டு கடந்த 2026 பிப்ரவரி 13ஆம் தேதி சிறிய ரக செயற்கைக்கோளான விகோ சேட்டிலைட் 1 என்ற சிறிய ரக செயற்கைக்கோளை தாங்களே வடிவமைத்து விண்ணில் செலுத்தி வெற்றி கண்டதை விவரித்தனர். மாணவர்களின் இந்த சாதனையை அறிந்த நாசா விஞ்ஞானி டான் தாமஸ் வியந்து பாராட்டினார். உங்களின் அறிவியல் நினைத்து பெருமைப்படுகிறேன் என்றார். எதிர்காலத்தில் இக்குழுவினருடன் தொடர்பில் இருப்பதாகவும் உறுதியளித்தது நமக்குள்ள தகுதியை நம்மை மேலும் மேலும் உயர்ந்து செல்ல காரணமாக அமைகிறது என்பதை உணர முடிந்ததாக இக்குழுவின் லீடரும் சாதனை மாணவர்கள் துறை மாநில பொறுப்பாளருமான விஷ்ணு தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. உலக அமைதிக்காக நாள்தோறும் 1 நிமிட அமைதியை கடைபிடிக்கும் மாணவர்கள், ஆசிரியர்கள். திருவள்ளூர் பூரி மாங்காடு அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் ஒரு ஆசிரியர், 65 மாணவர்கள். தேனி மாவட்டம் டி கள்ளிப்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளியில் 15 ஆசிரியர்கள், 140 மாணவர்கள். கரூர் மாவட்டம் எழுதியாம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் ஒரு ஆசிரியர், 18 மாணவர்கள். சென்னை அசோக் நகர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் ஒரு வகுப்பில் ஒரு ஆசிரியர், 36 மாணவிகள் என்று 4 மாவட்டங்களில் 4 பள்ளிகளில் 18 ஆசிரியர்கள், 259 மாணவர்கள் பங்கு பெற்றனர் என்று கல்வி கோயில் துறை மாநில பொறுப்பாளர் யோகேஸ்வரி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதா ராஜ். இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.